பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆபகுக் 1:5 நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். ஆம், ஆண்டவர் என்கிட்ட பேசினதான வார்த்தை உங்களிடத்துல நான் சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை. என்ன கிரியைன்னா, ஒரு கிரியைன்னா ஒரு காரியம், ஒரு விஷயத்தை நான் உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளையே, உன் நாட்களில், உன்னுடைய காலகட்டத்தில் நீ நினைப்ப, எனக்கு வயசாயிடுச்சு, சரி என்னுடைய நாட்கள் போகிறது, எனக்குன்னு இருக்கிற விஷயங்கள்லாம் முடிய போகிறது, இந்த நேரத்தில் நான் எப்போ நான் பிரகாசிப்பேன், எப்போ நான் வெளியில் வருவேன், எப்போ என்னுடைய காரியங்கள் வாய்க்கும், என்னுடைய பலவீனம் இப்படி இருக்குது, இந்த பலவீனத்தோடு என்னால் இந்த காரியத்தை முடிக்க முடியுமா, பல விதமான கேள்விகள் மாம்சரீகமாக நமக்கு வருவது உண்டு. ஆம், ஸோ எனக்கே பல நேரங்களில் அந்த யோசனைகள் வரும்போது தான் கர்த்தர் வசனத்தை கொடுத்து நடத்துகிறார். இன்றைக்கும் இந்த வசனம் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும் என்று விசுவாசிக்கிறேன். எனக்கு கொடுத்த வார்த்தைகள் உங்களிடத்தில் கொடுக்குறேன். நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடக்கும். ஆமென். அந்த விசுவாசத்தோடு இந்த பிரசங்கத்தை கேளுங்க. பாருங்க, இதை குறித்து நான் அதிகமாக தியானிக்கும் பொழுது தாவீதை குறித்து கர்த்தர் காண்பித்தார். தாவீது ஆடு மேய்ப்பனாக அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது சாமுவேல் அபிஷேகம் பண்ணுவதற்காக தாவீதின் வீட்டுக்கு வருகிறார். அப்பொழுது அவன் தாவீதோட அப்பா கிட்ட சொல்றாரு, உன் பிள்ளைகள் ஒருத்தனை நான் அபிஷேகம் பண்ண போறேன், உன் பிள்ளைகளை கொண்டு வா அப்படின்னு சொல்லுகிறார். அப்பொழுது அவர் ஒவ்வொரு பிள்ளைகளாய் அவர் கொண்டு வருகிறார், ஒவ்வொருத்தரையா காண்பிக்கிறார். 8 பிள்ளைகளை அவர் இடத்துல 7 பிள்ளைகளை கொண்டு வருகிறார்கள். 8வது பிள்ளை தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்போ 7 பிள்ளைகளும் காமிக்கும் போது அந்த இடத்துல சமாதானம் வரல. இவனா இருக்குமோ அவனா இருக்குமோன்னு அந்த ஊழியக்காருக்கு ஒரு குழப்பம் வருது. இவ்வளோ வாட்ட சாட்டமா இருக்கிறானே, இவனை கொண்டு கர்த்தர் செய்வாருன்ட்டு கிட்ட போகும்போது 7ஆம் வசனத்துல 1 சாமுவேல் 16:7 சொல்லுவாரு, சாமுவேலை பார்த்து, நீ இவனுடைய முகத்தை நீ பார்க்குற, இவனுடைய சரீரத்தை நீ பார்க்குற, நான் இதெல்லாம் பார்க்கல, இதெல்லாம் நான் புறக்கணிச்சிட்டேன், நான் இருதயத்தை பார்க்குறேன். இன்றைக்கு இருதயத்தில் வேதனைப்பட்டு, இருதயத்தில் உத்தமத்தோடு காத்திருந்து, இருதயத்தில் பரிசுத்தத்தோடு காத்திருந்து, எல்லா உலக காரியங்களை நஷ்டம் விட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, உன் இருதயத்தை கர்த்தர் இந்த மாலை வேளையில பார்க்கிறார். ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்க, ஏதோ ஒரு இடத்துல மூலையில் இருக்க, எங்கேயோ உட்காந்துட்டு மனவேதனையோடு காத்திருக்கிறியா, இன்றைக்கு கர்த்தர் இடத்துல பேசுகிறார். உன் இருதயத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆமென். நீ விசுவாசியாத கிரியை உன் நாட்களில் நடக்கும். அப்படி ஆண்டவர் சாமுவேல் கிட்ட சொல்லும் பொழுது சாமுவேல் கேட்கிறார் அவங்க தகப்பன் கிட்ட, வேற யாராவது பிள்ளைங்க இருக்காங்களான்னு. ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், சின்ன பிள்ளை அப்படின்னு, நீ போய் அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் வருகிறான். இது அருமையான வார்த்தை. இந்த வார்த்தையை நான் அதிகமாக வாசித்தேன். 16ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் 1 சாமுவேலில், உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசா இடத்துல சாமுவேல் கேட்கிறார். அதற்கு இன்னொரு பிள்ளை, இளைய பிள்ளை இருக்கிறான்னு சொல்லும்போது சாமுவேல் அப்பொழுது சொல்லுகிற வார்த்தை, அவனை என்னை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்து, அவன் இங்கே வரட்டும், நான் பந்தி அவன் வர வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன் அப்படின்னு சாமுவேல் சொல்லுவார். அல்லேலூயா. இப்போ இது பார்த்தோம் என்ற இடத்துல அழகான ஒரு வார்த்தை, ஆளை அனுப்பு, முதல்ல அனுப்பு, அவனை கூட்டிட்டு வா, அவன் இங்கே வரணும், அவன் உட்காரணும். ஸோ 4 விதமான வார்த்தைகளில் சாமுவேல் ஈசாய் கிட்ட சொல்றாரு, அவன் வரணும் இங்கே. நீ கூட இப்போ எங்கே இருந்தாலும் சரி, உனக்குன்னு ஒரு அழைப்பு உண்டு. கர்த்தர் உன்னை அழைக்கிறார், நீ பயப்படாத. இந்த உலகம் உன்னை அழைக்கல, உன்னை அழைப்பிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவன் எங்கோ ஒரு இடத்துல ஆடுகளோடு, மனுஷனோடு அவன் சஞ்சரிக்கல. அந்த இடத்துல ஆடுகளோடு தன்னுடைய கொடுக்கப்பட்ட காரியங்களில் உண்மை முத்தமத்தோடு அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மகனுடைய வாழ்க்கையில் அவன் நினைச்சிருப்பானா, அவன் பாட்டு பாடிக்கிட்டே இருந்திருப்பான். அந்த இடத்துல அந்த ஆடுகளை கவனமாக மேய்ச்சிக்கிண்டு அவனுடைய சரௌண்டிங்கில், அந்த இடத்துல வனாந்தரத்தில் அவனுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தான். ஆனால் அவனை எங்கே கூப்பிட்றாருன்னா, பந்தியில் கூப்பிட்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சங்கீதம் 23 சொல்லப்பட்ட வசனத்தின்படி இங்க பாத்தீங்கன்னா, பந்தி ஆயத்தப்படுத்திட்டு ரெடியா ஊழியக்காரர் உட்கார்ந்துருக்கிறாரு. பெரியவங்க அவங்களோட பெரிய அண்ணன்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க, எல்லாரும் சுத்தி இருக்காங்க. ஒரு பெரிய விருந்து ஆயத்தப்படுத்திருக்கு. ஆனா தாவீது அங்க இல்ல. தாவீது அங்க இல்லாத பொழுது அந்த விருந்து பூரணப்படவில்லை. தாவீது வரும் வரைக்கும் காத்திருக்கப்பட்டது. தாவீது விசுவாசியாத ஒரு விஷயம் அவன் வாழ்க்கையில் அவன் நினைச்சே பார்க்கல. ஆடுகள் மேய்க்கும் போது நம்ம ராஜாவா மாறுவோம்னு அவன் நினைச்சு பார்க்கல. அவனுக்கு தெரியும், என் வேலை என்ன, தேவனை துதிப்பது, என் வேலை என்ன, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உருப்படியாக செய்வது, என் வேலை என்ன, நான் எங்கே என் தகப்பன் அனுப்புகிறானோ நான் அங்கே இருப்பது. பாருங்க, அவங்க பெற்ற தகப்பன் தூரமாக அவனை அனுப்பி வேலையை அனுப்புகிறான். அந்த வேலையை அவன் கவனமாக செய்கிறான். அவன் அங்கே இருக்கும்போது அந்த உத்தமத்தை கர்த்தர் பார்க்கிறார், இருதயத்தை பார்க்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறார். உன் நாட்களில் ஒரு தீர்க்க தரிசனமான வசனமாக கூட இந்த மாலை வேளையில் உங்களிடத்துல சேரலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆச்சரியப்பட்டு பிரமிப்பீர்கள்.
கிரியை உங்கள் நாட்களில் நடக்கும், முன் நாட்களில் நடக்கும். அதை விசுவாசித்து நீங்கள் தேவ சமூகத்தில் சாட்சியாக நிற்பீங்க. தாவீதை வனாந்திரத்திலிருந்து அழைத்து வந்து பந்தியில் அமரச் செய்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது எவ்வளோ உண்மையோ அதே மாதிரி உன்னை அபிஷேகம் பண்ணி உன்னை ஆசீர்வதித்து உன்னை நிலைநிற்க பண்ணுவார். விசுவாசித்து காத்திருங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என்னை போல இந்த வேளையில் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளும் பலவிதமான கேள்விகளோடு இருக்கலாம். ஆனால் எல்லா கேள்விகளையும் சாதகமாய் மாற்றி இவருடைய வாழ்க்கையில் ஒரு கிரியை உண்டு பண்ணும், ஆசீர்வதியும், புதிய காரியங்களை செய்யும், அதிசயத்தை காண செய்யும், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்திலே குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.